Hey people, now we have a wonderful personality, the founder of Litlargy. Basically, this is the institute of teaching English and grammar as well as psychology and communication things. He is such a wonderful personality. He has a deep connections and a deep interest to learn more things. And basically, I call him as an encyclopedia. Actually, he's gonna become an encyclopedia. Yeah. This is going to be a complete knowledge sharing documentary. Now we have a Mugman sir. Yes. Mugman sir, hope you're fine. I'm good. How are you? Yeah, I'm fine, sir. How are you doing? I'm good. What about your classes? How it's going? Yeah, it's going good. Morning I completed few classes, Oh, and I have on Tuesday alternative days. ஓகே ஓகே. எங்கேருந்து உங்களுக்கு இந்த லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆச்சு? ஹவு டிட் யூ ஸ்டார்ட்? ஆனால் நான் சொன்ன மாதிரி என்சைக்ளோபீடியா ஆகணும்னு சொல்லிட்டு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எந்த மாதிரி? Okay. First of all, thanks a lot. நான் லேர்னர் அப்படிங்கிறது நான் ஃபுல்லாக லேர்னர் அப்படிங்கலாம் சொல்ல மாட்டேன். ஐ எம் த ஸ்டில் ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் அந்த மாதிரி தான். லைக் எல்லாமே படித்தவங்க அப்படிங்கிறது தான் இல்லை. லைக் இந்த ஒரு சமுத்திரக்கணியில் ஒரு இது அப்பா படத்தில் சமுத்திரக்கணி ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. எல்லாம் தெரிஞ்ச டீச்சராக வரக்கூடாது, எப்போவுமே படிச்சுட்டு இருக்கிற டீச்சரா அந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா அதை நான் ரெசனேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக ஒரு டீச்சர் எப்போவுமே இது பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஹி ஹேஸ் டு கோ அபைட் அண்ட் ஹி ஹேஸ் டு அக்யூர் நாலேஜ் அந்த மாதிரி அப்படிங்கிறது. எனக்கு நாலேஜ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா என்னோட ஸ்கூல் டேஸ்லேருந்து. என் ஸ்கூல் டேஸில் பார்த்தீங்கன்னா லைக் நிறைய சொல்லி தருவாங்க, ரொம்ப டீப்பாக இருக்கும். ஏன் நான் படித்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா எங்கள் சேலமில் தான் படித்தேன். ஸோ ரொம்ப டீப்பாக சொல்லி தருவாங்க. ஸோ அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். அதுவும் புது திங்ஸ் இருக்குன்னா அதை பற்றி கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அந்த மாதிரி. ஓகே. Curiosity to learn and curiosity about the things are our knowledge. You are a HR, right? யா யா நான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது வந்து யூ ஹவ் பீன் a HR and again you chose literature. யா எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, எப்படிடா இவர் ஹெச்ஆரா இருந்திருக்காரு, திடீர்னு ஏன் லிட்ரேச்சர் சூஸ் பண்ணியிருக்காரு? ஒய் கான்ட் யூ சூஸ் எம்பிஏ அப்படின்னு சொல்லி. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஹெச்ஆரா நீங்கள் உங்களோட பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் ஹெச்ஆரா இருக்கீங்க அப்படிங்கிறப்போ அடுத்து கம்பல்சரி உங்களோட கம்பெனிலேருந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் எம்பிஏ தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. யா யா பட் யூ சோஸ் டிஃப்ரெண்ட் பாத். அதுதான் எனக்கு கியூரியாசிட்டி, எப்படி லிட்ரேச்சர், வாட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் திஸ் எம்பிஏ அண்ட் லிட்ரேச்சர்? Why did you choose literature? யா நான் ஃபஸ்ட்டு 11th 12th படிக்கும்போது நான் ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன், கண்டிப்பாக படிக்க போனால் இங்கிலீஷ் தான் படிக்க போகணும். ஏன்னா ஐ வாஸ் வெரி வெரி சவுண்ட் இன் இங்கிலீஷ். என் கிளாஸ்மேட்ஸ்லாம் ஈவன் தோ என் கிளாஸ்மேட்ஸ்லாம் தமிழில் பேசிட்டு இருந்தாலும் நான் இங்கிலீஷ் தான் பேசுவேன். ஏன் இது ரொம்ப பீட்டர் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அது அந்த ஒரு க்யூரியாசிட்டி, இங்கிலீஷில் கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி, இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற மாதிரி. இதோட எஃபெக்ட் தான் பார்த்தீங்கன்னா 11th and 12th பார்த்தீங்கன்னா என்னை இங்கிலீஷ் ப்ரொமோட்டராக ஆக்கியிருந்தாங்க. இங்கிலீஷ் ப்ரொமோட்டர் இஸ் நத்திங் பட் யூ ஹாவ் டு என்கரேஜ் அதர் பர்சன்ஸ் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நான் கான்சிக்வெண்ட்டாக 2 இயர்ஸாக இருந்திருக்கேன் என் ஸ்கூலில். ஸோ அதுலேருந்தே கண்டிப்பாக நம்மளுக்கு இங்கிலீஷ் தான் கொஞ்சம் நல்லா சவுண்டாக இருக்குல்ல. ஒருத்தங்க மேக்ஸ்னால் மேக்ஸ் அப்படியே போவாங்க, பிஎஸ்சி மேக்ஸ் அப்படி போவாங்க, சயின்ஸ்னால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி போவாங்க. சரி இங்கிலீஷ் இருக்குல்ல, சரி இங்கிலீஷில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி. அங்கே தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு ஷாக். சரி இங்கிலீஷ்னால் எல்லாமே கிராமராக இருக்கும். லைக் இங்கிலீஷ் அந்த கோர்ஸ்னாலே பிஏ இங்கிலீஷ்னால் எல்லாம் கிராமராக இருக்கும். ஆனால் என்னோட இது பார்த்தீங்கன்னா சுத்தமாக தப்பு. என் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான் நினச்சிட்டு வந்திருந்தாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராமராக இருக்கும், கிராமர் நம்ம இன்னும் டெப்த்தாக கற்றுக்க போகிறோம் 3 இயர்ஸில் அப்படின்னு. ஆனால் இட் இஸ் கம்ப்ளீட்லி அதர் சைட் ஆஃப் த திஸ் இஸ் மாதிரி. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே லிட்ரேச்சராக நீங்கள் படிப்பீங்க. அந்த ரைட்டர்ஸோட அவங்களோட ஃபிலாசபிக் ஐடியாஸ், அவங்களோட ரைட்டிங் ஸ்டைல், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவங்க சைக்காலஜி ஐடியாஸ், அவங்க எப்படியெல்லாம் ரீடர்ஸை இம்பேக்ட் பண்ணியிருப்பாங்க அதை பற்றி படிப்பாங்க. இட் வாஸ் ரியலி அண்ட் அனதர் சைட் ஆஃப் ஓஷன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு அது இருந்துச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் பார்த்தீங்கன்னா நடுவில் இட் வாஸ் அ ரோலர் கோஸ்டர் ரைட் அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் ஆன்லைனில் தான். எனக்கு பார்த்தீங்கன்னா 1.5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான் போச்சு. அதில் செகண்ட் இயரில் தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஐடியெல்லாம் கொஞ்சம் பூம் ஆச்சு. ஸோ ஐடிலாம் சரி அதில் கோடிங் எல்லாரும் ப்ரைஸ் பண்ணியிருந்தால் கோடிங் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஐடிக்குள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. லைக் அதை நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போது லைக் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ்க்குனே ஒரு இது இருக்குது, ஒரு ஸ்கோப் இருக்குது, அது ஹெச்ஆர். லைக் அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு எம்பிஏ பண்ணியிருக்கணும்லாம் அவசியம் இல்லை. இஃப் யூ ஹேவ் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இன் இங்கிலீஷ் யூ கேன் கோ இன் டு ஹெச்ஆர் அந்த மாதிரி. ஸோ சரி ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா அந்த நான் ஹெச்ஆர்னா இன்னும் கொஞ்சம் அந்த பீப்புள் கூட தான் எல்லாமே யூ ஹாவ் டு ஓரியன்டட் இட் இஸ் வித் பீப்புள் மேனேஜ்மெண்ட் எவ்ரி திங். ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா சரி அதை பற்றி இன்னொரு சைக்காலஜி பற்றி கொஞ்சம் நான் படித்தேன்.
பீப்புள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இன்னும் இந்த புக்கெல்லாம் இருக்கும்ல, செல்ஃப் ஹெல்ப் புக்கு, ஹவு டு டாக் டு எனிவன், ஹவு டு இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், இந்த மாதிரி புக்கெலாம் வாங்கி படிச்சிருக்கேன். ஸோ சரி நம்ம ஹெச்ஆர் தான் என்னோட நம்ம பார்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெச்ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஸோ அதில் ஒரு 4 to 5 months கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் ஏன் நான் மறுபடியும் பேக் அடிச்சுட்டு லிட்ரேச்சருக்குள்ளே வந்தேன் அப்படின்னா, ஆமாம், இது வரத்துக்கு நிறையா பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா ஸ்லீப்லெஸ் நைட்ஸ்லாம் இருந்திருக்கு. நிறையா பார்த்தீங்கன்னா சரி மறுபடியும் ட்ராக் மாதிரி போகிறோமே, மறுபடியும் எடுத்த விஷயத்தையே மறுபடியும் போகிறோமே, அதெல்லாம் சரிப்பட்டு வருமா, ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கன்ஃபியூஷன், ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாப்பிடவும் இல்லை. லைக் ரொம்ப ஆசிலேஷன்லேயே இருந்தேன். சரி வருமா வராதா அப்படிங்கிறதெல்லாம். சரி ஓகே, அதை வச்சுட்டு என்ன சரி பண்ணலாம் அப்படின்னா, நான் இத்தனைக்கும் 2 times ஸ்டான்சர்ட் எக்ஸாம்லாம் இருக்கேன். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 91% பாஸ் பண்ணேன். சரி இருந்துட்டு சரி ஹெச்ஆரில் தான் போயிடலாம். லைக் எம்பிஏ பண்ணாலும் ஹெச்ஆர் தான் ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும், மார்க்கெட்டிங்கும் பண்ணக்கூடாது, வேறு எந்த ஒரு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் வேறு எதுவும் பண்ணக்கூடாது, லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸ்போர்ட் அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஹெச்ஆர் தான், பியூர் ஹெச்ஆர் அந்த மாதிரி தான் இருந்தேன். தென் ஹெச்ஆர் பார்த்தீங்கன்னா லைக் வந்த மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் அ டேஸ்ட் ஆஃப் ஸ்டில் லிட்ரேச்சர் இன் மை ஹார்ட். ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் நீங்கள் படிக்கலாம், நிறைய கேரக்டர் அனாலிசிஸ், கேரக்டர் ஆர்க் டெவலப்மெண்ட், இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபிலாசபிக்கல் ஐடியாஸ்லாம் நிறைய படிக்கலாம், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் என் ஸ்கூலில் படிக்கும்போது 11th and 12th பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே எஸ்ஏஸ் இருக்கட்டும் நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அவங்க லைக் டீச்சர்ஸே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு ஃப்ரெண்டு ஒரு எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி ஃப்ரெண்டு சொல்லி தரது நம்மளுக்கு பிடிச்சிரும்ல, நம்மளுக்கு ஞாபகம். அந்த மாதிரி என்னோட கிளாஸுக்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கான்செப்டாக, எக்கனாமிக்ஸ் கான்செப்டாக இருக்கட்டும், இங்கிலீஷ் கான்செப்டாக இருக்கட்டும், காமர்ஸில் ஒரு எஸ்ஏவாக இருக்கட்டும், எல்லாமே நான் தான் நரேட் பண்ணி கொடுப்பேன். ஸோ அங்கத்துலேருந்து சரி நீ சூப்பராக நரேட் பண்ணுற, எனக்கு இன்னொரு தடவை சொல்லித்தா அப்படின்னு எக்ஸாம் இதை அசம்பிளி ஹாலில் எக்ஸாம் போயிட்டு போகல அந்த டைம்லலாம் வந்து கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த கேப்பில் கூட கொஞ்சம் சொல்லித்தான் உன் பாயிண்ட்ஸ் வச்சு நான் ஏதோ கொஞ்சம் எழுதிட்டு வந்து நான் பாஸ் பண்ணிடுறேன் அந்த மாதிரி. ஸோ அதை வச்சு சரி அதையெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஓகே, ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு டீச்சிங்கும் ஒரு விதமான நல்லது தான் அப்படின்னு நினச்சேன். நான் இன்னொன்று என்ன யோசனைன்னா சரி ஹெச்ஆர் இது பண்ணிவிட்டு ஹெச்ஆரே நம்ம மற்றவங்களுக்கு டீச் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நினச்சேன். ஸோ ஹெச்ஆர் கூட நம்ம டீச் பண்ணால் லைக் ஹெச்ஆர் நம்மளுக்கு பிடிச்சதும் ஆயிடுச்சு, அப்புறம் டீச்சிங்கும் நம்மளுக்கு கோயின்சைட் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். பட் நான் அதையும் ஸ்கோப்பெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அங்கே நீங்கள் ஹெச்ஆர்ன்றது ஜஸ்ட் ஒரு டாபிக் தான் நீங்கள் இது பண்ணுவீங்க, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஹெச்ஆர். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே டீச்சிங்னா லைக் யூ கேன் டீச் எனிதிங். இங்கிலீஷ் நான் இப்போ அதான் கிளாஸ் எடுத்துருக்கேன், இங்கிலீஷ், ஜிகே அண்ட் ஐக்யூ, அந்த மாதிரி என்ன லைக் யூ கேன் டீச் வெரைட்டி ஆஃப் திங்ஸ், பீப்புள் மேனேஜ்மெண்ட், அண்ட் தென் ஹவ் யூ ஹாவ் டு மாஸ்டர் யுவர் ஓன் மைண்ட், ஹவ் யூ ஹாவ் டு டெவலப் யுவர் ரீடிங் ஸ்கில்ஸ், அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் நிறையா சொல்லி தரலாம். திஸ் இஸ் இது பார்த்தீங்கன்னா லைக் ஹைவே மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம். ஐ தாட் எனக்கு சப்ஜெக்டிவ் தான், ஆப்ஜெக்டிவாக சொல்லலை. ஐ தாட் ஹெச்ஆர் பார்த்தீங்கன்னா லைக் கொஞ்சம் லிமிட்டடாக ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு நான் முன்னாடி பேக் தென் நினச்சிட்டு இருந்தேன். இது நிறைய பேர் கான்ட்ராரியாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்பயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெச்ஆர்லேயே நிறைய இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஐ சூஸ் லிட்ரேச்சர் வில் பி குட் திங் இஃப் ஐ எம் கோயிங் இன் டு இட் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். ஸோ அதுதான் அதுக்கப்புறம் நான் காலேஜில் படித்தேன். இப்போ செகண்ட் இயர் ஃபைனல் இயர் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் ஐ எம் இன் த வெர்ஜ் ஆஃப் கம்ப்ளீட்டிங் இட். ரைட் சார். ஆக்சுவலி நான் இதில் பார்க்குறது என்னென்னா நிறைய பேருக்கு ஒரு ஃபீல் இருக்கும், எம்பிஏ படித்தாதான் வந்து பிகம் அ லீடர் நம்ம ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மித்து இருந்துச்சு. பட் நவ் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்குறப்போ லீடர் கேன் கம் ஃப்ரம் எனிவேர் ஆர் எனி டிபார்ட்மெண்ட். இதில் நீங்கள் as you told psychology and communication and people management, storytelling, this is all come from only literature side. கரெக்ட் தான் நீங்கள் சொன்ன மாதிரி லிட்ரேச்சர் ஒரு விஷயம் வந்து கம்ப்ளீட் அனாலிசிஸ் ஆஃப் பீப்புள். நீங்கள் பீப்புளை எவ்வளோ லவ் பண்ணணும் ஆர் பீப்புள் எவ்வளோ அவங்களுக்காக ஒரு கேர் கொடுக்கணும் அப்படின்னாவே நீங்கள் லிட்ரேச்சர் படித்தா அதோட விஷயங்கள் அந்த எனக்கு ஒரு புரியாத ஒரு விஷயம் இருக்கும் லிட்ரேச்சரில். இந்த ப்ரோட்டகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட்லாம் சொல்லுவாங்க, வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் லிட்ரேச்சர் தான் இப்போ ஒரு பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கெஸ் இருந்துச்சு. ஓகே, நைஸ் டு நோ தட் யூ. அதுவும் இல்லாமல் ஸ்கூலிங்ஸ்லேருந்தே நீங்கள் யூ ஆல்ரெடி பிகேம் அ டீச்சர். நோ நீட் டு அகைன் பிகம் அ டீச்சர், ஆல்ரெடி பிகம் அ டீச்சர். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே சொல்லித்தரேன். ஸோ அப்படியே பழகி. சரிங்க. இதில் ஒன் சிம்பிள் திங் எனக்கு பிட்வீன் ஆர் கன்வர்சேஷன் யூ டோல்ட் தட் some author styles would be different அப்படி சொல்லிருந்தீங்க. Is that any one book or one author impressed you to choose literature? ஓகே, இன்னொன்று என்ன எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் போயட். அவர்
அவர் பார்த்தீங்கன்னா நிறைய எழுதியிருக்காரு. லைக் இந்த போயம்ஸ் லைக் த ரோட் நாட் டேக்கன், ஸ்டாப்பிங் பை த வுட்ஸ் அப்படிங்கிறதுலாம் எழுதியிருக்காரு. இதில் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனது பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட் த ரோட் நாட் டேக்கன் அப்படிங்கிறது. லைக் இப்போ நம்ம கரண்ட் ஜென்ரேஷனுக்கு அது செம்மையாக ஒத்து போகும், செம்மையாக சிங்க் ஆகும். 2 பாத் இருக்கும். அதில் 2 பாத்தும் இன்னொரு பக்கம் போகும், லைக் ரைட் சைடு லெஃப்ட் சைடு அந்த மாதிரி போகும். ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லாமே லீஃபால கவர் ஆயிருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் ஆல்ரெடி நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ இதில் பார்க்கும்போது அவர் ஒரு பாத் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போயிடுவார். போயிட்டு மறுபடியும் கொஞ்சம் ஆசிலேஷனில் இருப்பார். அந்த பாத்து எடுத்துருக்கலாமோ, இல்லை நம்மளுக்கு எடுத்தது சரியா, எங்கே போகும் இது தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். நான் நிறைய இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போதா இருக்கட்டும், இல்லை எனக்கே கூட நிறைய டைம்லாம் தோணும், நம்ம எடுத்த பார்த்து சரியா அப்படிங்கிற மாதிரிலாம். இப்போ டூ டேஸ் பிஃபோர் கூட தோண்டிட்டு இருந்தேன், நம்ம ஐடியை குவிட் பண்ணிட்டு ஹெச்ஆர் அந்த இதை குவிட் பண்ணிட்டு நம்ம இங்கே வந்திருக்கோம், நம்ம இது பண்ணது சரிதானா அப்படின்லாம் நான் நிறையா யோசிச்சிருக்கேன். பட் கண்டிப்பாக நம்ம இப்போ எடுத்தாச்சு, we have to make it happen whatever it is. ஓகே, we have to make it that's a happen. sportsmanship. அந்த பேலன்சஸ் திங் எடுத்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ பண்ணி தான் ஆகணும். இந்த டூ அடை அப்படிங்கிற மாதிரி பண்ணி தான் ஆகிற வழியில் அப்படின்னு ஒரு ஆத்தர் இம்ப்ரெஸ் பண்ணி தான் நீங்கள் லிட்ரேச்சர் சூஸ் பண்ண அப்படிங்கிறது சம்வாட் இம்ப்ரெஸிங் அஸ். இதில் உங்களோட லேர்னிங் வி ஷுட் அப்ரிஷியேட் யூ. ஏன்னா நான் சொன்ன மாதிரி யூஆர் பிகமிங் என்சைக்ளோபீடியா. ஸோ ஜஸ்ட் சிம்பிள் கொஸ்டின் தான் கேட்டேன், அதுக்கு யூ வென் சம்வேர் அண்ட் யூ டேக்கன் சம்வேர், யூ டேக்கன் மீ சம்வேர் அண்ட் யூஆர் கிவிங் மீ. சரி, அந்த சிம்பிள் கொஸ்டினுக்கே நீங்கள் அவ்வளோ நாலேஜ் கொடுக்குறப்போ ஒய் நாட் யூ கான் பிகம் அ குட் லிட்ரேச்சர் டீச்சர். அதுதான் இப்போ நீங்கள் ப்ரொஃபஸர் ஆகிட்டு தான் நீங்கள் பண்ணணும் அவசியம் இல்லாமல் யூ ஸ்டார்டட் யுவர் ஓன் லிட்ராலஜி, ரைட்? அதில் நீங்கள் டீச் பண்ண போகிறீங்க. எஸ். இப்போது அந்த லேர்னிங் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக இருக்கிற விஷயத்த உங்களால் எப்படி சிம்பிளாக பண்ண முடியுது? ஓகே. இன்னும் நான் மோஸ்ட்டாக என்ன யூஸ் பண்ணேன், இது மோஸ்ட்டாக எல்லாம் இப்போ அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லிடுறேன்னா, நான் என்சைக்ளோபீடியா அந்த அளவுக்குலாம் இல்லை, ஐ எம் ஜஸ்ட் ஸ்டில் பிகமிங். கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரியும், அதை நிறைய பேருக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி ஷேர் பண்ணேன். பட் என்சைக்ளோபீடியா ரொம்ப எக்ஸாஸ்டேட் ஃபார்மாக இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்டில் குட்ஸ் ஓகே. அதில் என்ன அப்படின்னா, நான் எப்போவுமே ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். லைக் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ்னால் நேற்று என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எது நடக்குதோ அந்த வச்சு அவங்களுக்கு இது பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இந்த மூவி எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொன்னால் தே கேன் ஏபிள் டு ரிலேட்டட் அண்ட் தே கேன் ஏபிள் டு ஹாவ் அ குட் grip in it அந்த மாதிரி. ஸோ நான் என் பசங்களுக்கும் சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் தான் வச்சு சொல்லி கொடுப்பேன் அந்த மாதிரி. ஸோ இதை வச்சு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா, இல்லை அவங்களோட லைஃப் பற்றி நம்மளுக்கு கொஞ்சம் தெரியும். நான் பார்த்தீங்கன்னா இங்கே படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதில் வச்சு நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டெய்லர் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அப்படி நம்ம பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம லைஃப் பற்றி நம்ம லைஃப் இன்னொரு கோணத்துலையும் நம்ம இது பண்ணி அனலைஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாம்பிள். அதனால தே கேன் ஏபிள் டு கிரியேட் அ சென்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இன் தட் அண்ட் தே கேன் ஏபிள் டு ஹாவ் அ கிரிப் இன் தட் அந்த மாதிரி. ஓ நைஸ் சார். அதாவது ஆல்ரெடி ஒருத்தன் கொடுத்த விஷயத்தை திரும்ப பார்க்காம அவங்க ஒரு பேசிக்கலி இட்ஸ் லிட்ரேச்சர், பட் ஆனால் அவங்க லைஃப் எப்படி அவங்க ரெசனேட் பண்ண முடியும், ஆக்சுவலி அவங்க லைஃப்ல அவங்க தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி யூ ஆர் நரேட்டிங் ஃபார் தேர் செல்ஃப் பை தேர் நாலேஜ். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை வச்சு அவங்க லைஃப்கான பேசிக்கலி இட்ஸ் சைக்காலஜி திங். இதுலயும் நீங்க சைக்காலஜி கனெக்ட் பண்ற மாதிரி தான் எனக்கு ஒரு சின்ன ஃபீல் இருக்கு. கரெக்ட் சார். த நெக்ஸ்ட் கொஸ்டின், யூ பின் a HR, right? You may faced a lot of the emotion things. People may ask you the leave timeலாம் வரப்போ உங்கள்கிட்ட லீவ் கேட்கறதுக்காக நிறைய எமோஷன் திங்ஸ் சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. அண்ட் உள்ள வந்து கம்பெனி சைட்ல வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் இருக்கும், லீவ் கொடுக்கக்கூடாது, ஆர் பீப்புள் மேண்டட்ரி இந்த டைம்ல தேவைப்படும் அந்த மாதிரி. அந்த எமோஷன்ஸ் எப்படி சார் நீங்க இதில் கண்டிப்பாக உங்களுக்கு சைக்காலஜி தெரிஞ்சாதான் உங்களோட பீப்புள் மேனேஜ்மெண்ட் அவங்களோட எமோஷன்ஸ் நீங்கள் கேரி பண்ண முடியும் ஆர் நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். எனி டிப்ஸ் ஃபார் மீ டு மேனேஜ் எமோஷன்ஸ்? ஓகே, ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லும்போது நான் பார்த்தா ரெக்ரூட்டிங் சைடில் இருந்தேன். ஐ ஹாவ் டு ஸ்பீக் டு மெனி பீப்புள் அண்ட் ஐ ஹாவ் டு ஷெட்யூல் தேர் இன்டர்வியூஸ் அந்த மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா, லைக் அவங்களுக்குன்னு சரியாக ப்ரிஃபரன்சஸ் எல்லாம் இருக்கும். நான் இதில் வந்து ஒரு ஆணித்தனமாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டதுன்னா, வாட் எவர் த சிச்சுவேஷன் இஸ், இஃப் இட் இஸ் யுவர்ஸ் யூ ஹாவ் டு ஸ்டே இன் யுவர் கிரவுண்ட். உங்களோட ப்ரிஃபரன்ஸை நீங்கள் யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. நான் ஒரு சில சொல்லுவேன், ஃப்ரைடே இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு. இல்லை சார் நான் ஃப்ரைடே ட்ராவலிங்கில் இருக்கேன், ஸோ தட் கேன் யூ ஏபிள் டு ஷெட்யூல் இட் ஆன் மண்டே அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது லைக் ஒரு விதமாக இதான் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க இது போஸ்ட்பான் பண்ணுறாங்கன்னா இருக்கும். ஆனால் இன்னொரு சைடாக நம்ம பார்க்கும்போது இது ஆர் மேனேஜிங் தேர் ஓன் ப்ரிஃபரன்சஸ், அவங்களுக்காக இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி. நான் ஒருத்தர் கால் பேசும்போது என்ன,
நான் ஃபேமிலியோட ட்ரிப்பில் இருக்கேன், என்னால் இப்போ இதை இன்டர்வியூ இது பண்ண முடியாது, ஸோ யூ கேன் ஷெட்யூல் இட் ஆன் த நெக்ஸ்ட் டே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஓகே, கண்டிப்பாக இவங்க பார்த்தீங்கன்னா கார்பரேட்னா நிறைய பேர் நினைக்கிறது பார்த்தீங்கன்னா தே ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் தேர் ஓன் ஃபேமிலி டைம், தே ஹாவ் டு ஒர்க் 9 to 5 அண்ட் தே ஹாவ் டு டேக் எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட், அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். தே ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் தேர் ஹாப்பினஸ் அந்த மாதிரி. ஈவன் தோ உங்கள் கம்பெனி என்ன சொல்லுது இது பண்ணாலுமே யூ ஹாவ் டு ஸ்டே ஆன் யுவர் கிரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி. அந்த எண்ட் ஆஃப் த டே அதான் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ண போகுது. அண்ட் தென் இப்போ நம்ம வாழ்ந்து முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டெத் பெட்டில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அங்கே நம்ம திரும்பி பார்க்கணும். இந்த நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா டெத்தை பற்றி இது பண்ணும்போது இந்த கடைசியாக 7 minutesலாம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு மினிட்டும் ஃப்ளாஷ் ஆகும். அந்த மினிட் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் ப்ரொஃபஷனல் பார்த்தா வி வில் பி அட்ஜஸ்டிங் அவர் செல்ஃப் ஃபார் அதர் சம் பீப்புள். ஸோ அந்த மாதிரி இருந்தால் இட்ஸ் நாட் அ லைஃப் ஒர்த் லிவிங். ஓகேவா? அந்த மாதிரி. ஸோ தே ஹாவ் டு மேனேஜ் தேர் ஓன் ப்ரிஃபரன்சஸ். அதெல்லாம் வந்து ரொம்ப விஷயமாக கற்றுக்கிறது. அண்ட் லேர்ன் டு சே நோ. நான் பார்த்தீங்கன்னா லேர்ன் டு சே நோவில் ரொம்ப புவர். பார்த்தீங்கன்னா எங்கே கூப்பிட்டாலும் சரி, என்ன தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் சப்ளிமெண்ட் கூட பார்த்துக்கலாம், இவங்களுக்காக நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்லாம் நினைப்பேன். ஆனால் இந்த ஹெச்ஆருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டிடியூட் சேஞ்சஸாக இருக்கட்டும், பர்சனாலிட்டி சேஞ்சஸ், அப்புறம் இது ஃபிலாசபி சேஞ்சஸ், அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. ஸோ யூ ஹாவ் டு மேனேஜ் யுவர் ஓன் ப்ரிஃபரன்சஸ் அப்படிங்கிறது நல்லது தான். அந்த மாதிரி கரெக்ட் சார். சைக்காலஜி படித்து சைக்காலஜிஸ்டால கூட பண்ண முடியாத விஷயத்தை ஒரு ஹெச்ஆராக தான் ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீங்கள் நிறைய பர்சனாலிட்டியை நீங்கள் மீட் பண்ணுறீங்க, பர்சன் தான் நம்மளுக்கு அதிகமாக சொல்லி தருவாங்கல்ல. ஆமாம். ஈவன் தோ புக்ஸ் ஆர் தேர் பார்த்தீங்கன்னா டீச்சர் இஸ் மோர் தென் 1000 books அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸாக தான் நிறைய டீச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி you are reading a books. You can suggest me what is the best book you have read about psychology? சைக்காலஜி அப்படின்னா லைக் நான் அதிகமாக படிக்கிறது செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் தான் படிப்பேன். ஓகே. செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்னால் அஃப்கோர்ஸ் இட் கம்ஸ் அண்டர் ஹேபிட் ஃபார்மேஷன், யுவர் டிசிப்ளின், பர்சனாலிட்டி மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி அப்படின்னு. ஸோ நான் இப்போ பீப்புள் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏன்னா இட் ஆல் ரிலேட்ஸ் டு சைக்காலஜி. பீப்புள் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆஸ் லைக் ஹெச்ஆராக நான் உங்களுக்கு அப்கமிங் ஹெச்ஆருக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, யூ கேன் ரீட் புக்ஸ் ஆன் லைக் ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் பை டேல் கார்னிகி, அண்ட் தென் ஹவு டு டாக் டு எனிவன் பை லீல் லவெண்டர்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த புக்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ஸ்லாம் இது பண்ணால் லைக் அவங்க ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க அஃபெண்டும் ஆகக்கூடாது. அட் த சேம் டைம் யூ ஹாவ் டு கெயின் யுவர் திங். லைக் ஹெச்ஆரில் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைப். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இதானாலும் பரவாயில்ல, லைக் அவங்க மனசு காயப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வேண்டிய இன்புட் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பட் at the end of the day they are also humans like us. We have to be careful about their own emotions also. Like நீங்கள் இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், சைக்காலஜியாக இருக்கட்டும், ஓவரால் உங்கள் கெரியர் பில்டிங்க்கு இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோட கன்சிடரேஷன். ரைட் சார். ரீடிங் பற்றி இவ்வளோ அழகாக சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய வருஷமாக ரீட் பண்ணியிருப்பீங்க போலயே. கேன் யூ டெல் தட் ஹவு மெனி இயர்ஸ் யூ ஆர் ரீடிங்? இப்போ ஃபார்மல் எஜுகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா லைக் எல்கேஜி to 12th standard அண்ட் தென் யூஜி அண்ட் 1 year பிரேக் விட்டு தான் நான் பார்த்தீங்கன்னா இதை ஜாயின் பண்ணியிருந்தேன், பிஜி ஜாயின் பண்ணேன். ஏன்னா 1 year பிரேக்கில் பார்த்தீங்கன்னா 5 months இன்டர்ன்ஷிப் அப்புறம் ப்ரோக்ராமிங் கோர்சஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கம்ப்ளீட்டாக ஐடிக்குள்ளேயே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் தான் இது வந்தேன். ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா லைக் மேக்ஸ்லேயும் நான் கொஞ்சம் வீக் தான், அது கேல்குலேட் பண்ணிக்கோங்க. அப்போது நீங்கள் நாட் ஒன்லி ஃபார் த டெக்ஸ்ட் புக்ஸ், நீங்கள் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ், சைக்காலஜி இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நிறைய படிச்சிருக்கேன். ஆமா, இன்கேஸ் அது பண்ண முடியல அப்படின்னாலும் அதுல சம்மரிஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த பேர் மினிமம் பார்த்தீங்கன்னா அந்த சம்மரிஸ் கேட்டுக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்கும். நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்கு, அவங்க கிட்ட சம்மரிஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ யூ கேன் ஆடியோ புக்ஸ் யூ கேன் கோ ஃபார் இட். அந்த மாதிரி நாங்களாம் சிங்கிளாக ஒரு புக்கை படிக்கணும் அப்படின்னாவே கிட்டத்தட்ட எங்களால் 10 பேஜ் இது பெரிய விஷயமா சொல்கிறேன். ஒரு பேஜ் தாண்டினோடனே ஒரு போரிங் இருக்கும் பார்த்தீங்களா? நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கோங்க எப்போ புக்கு படிக்கிறப்போ. ஏன்னா மோஸ்ட்லி நான் சொல்கிறது இந்த செல்ஃப் ஹெல்ப் புக் படிக்கிறோம் அப்படின்னாவே காமனாக எல்லா புக்ஸ்லையும் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து இதை பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் பீப்புள் எப்படி யோசிப்போன்னா, நாங்கள் பண்ணுறோம்டா, ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், எங்களுக்கு வேறு எதனா ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஐடியா கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் யோசிப்போம். பட் ஆனால் எல்லாரும் சொல்கிறது எப்படி பார்த்தீங்களா, நீ பண்ணி தான் ஆகணும், உனக்கு அந்த பிரெட் வேணும்னா நீ பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, பிறந்துட்டு ஜெயிச்சு தான் ஆகணும். ஓகே, ஐ டோன்ட் திங்க் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஜெயிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. கட்டாயம் இதை பண்ணாதான் சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. வி கேன் டேக் சம் பிரேக்ஸ் ஆர் வி கேன் ரீபூஸ்ட் இட். ஆனால் அப்படி இல்லை, இதுல வந்து நீங்க பிரேக்கே இருக்கக்கூடாது, கம்பல்சரியா அந்த 90 days ஃபிக்ஸ் பண்ணி 90 days பண்ணணும். இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஓகே லைக் நிறைய நானும் இது பண்ணிக்கேன், என்ன எப்போ பார்த்தாலும் புக்ஸே படிச்சிருக்கோம் அப்படின்னு. ஆனால் இப்போ 2-3 chapters நீங்கள் படிக்கிறீங்கன்னா யூ ஷுட் கண்டிப்பாக டேக் அ பிரேக். இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் பொறுத்த வரைக்கும் அக்கார்டிங் டு மை பெர்ஸ்பெக்டிவ் 3 chapters படிக்கிறீங்கன்னா யூ ஹாவ் டு டேக் அ பிரேக்.
ஏன்னா அந்த 3 சாப்டர்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு அப்ளை இட் இன் யுவர் டெய்லி லைஃப். ஓகே. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிச்சீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும், அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டும் இருக்கும். லைக் நீங்கள் பே பண்ணி அந்த புக்கை வாங்கியிருக்கீங்க, அந்த காஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குற ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் இது யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்க, உங்கள் டைமுக்கு நீங்கள் கொடுக்குற ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்கட்டும். யூ ஹாவ் டு டேக் டேக் 3 சாப்டர்ஸ் அட் அ டைம் அண்ட் யூ ஹாவ் டு கம்ப்ளீட்லி ரீட் இட் ஃப்ரம் பேஸ் டு பேஸ். எல்லாமே ஸ்டார்டிங் லெட்டர் டு எண்ட் லெட்டர் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டேக் அ பிரேக். நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. யூ ஹாவ் டு அப்ளை இட் இன் யுவர் டெய்லி லைஃப். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் உங்களால் அப்ளை பண்ண முடியுது அப்படின்னு அதை இது பண்ணிவிட்டு யூ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் 4, 5, 6 சாப்டர்ஸ் அந்த மாதிரி அப்படின்னு பண்ணலாம். ஓகே. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இது பண்ணியே ஆகணும், அதனால ஏதோ செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எல்லாம் நாவல் படிக்கிற மாதிரிலாம் படிக்கக்கூடாது. நாவல்னா பேஜை திருப்புறதே தெரியாது, இட்ஸ் அ கம்ப்ளீட் பேஜ் டர்னர். நீங்கள் நிறைய நாவல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாவல் படிச்சிருந்தேன், அது பார்த்தீங்கன்னா லைக் 4 டேஸ்க்குள்ளே முடிச்சேன். நிறைய பிரேக் எடுத்தேன் தான். ஆனால் நிறைய பேர் ரிவ்யூ கேட்கும்போது நான் 1 சிட்டிங்லேயே எல்லாம் முடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் ஐ ஹவ் காலேஜ், நான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதனால 4 டேஸ்க்குள்ளே நான் எப்போ ஃபோன் தொட்டாலும் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்லாம் போக மாட்டேன், டேரெக்டாக அந்த புக்கோட PDF அந்த மாதிரி போய் படித்து முடித்தேன். செம்மையாக இருக்கும் அந்த ஸ்டோரியே. பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே மேலே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போகலாம் அப்படிங்கிற மாதிரி. லைக் இது ஒரு ஹெல்த்தி ஸ்க்ரோலிங், ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணுறத விட இது ஒரு ஹெல்த்தி ஸ்க்ரோலிங் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். கரெக்ட் சார். இப்போது கரண்ட் ஜென்ரேஷனில் ஐ நாட் கம்ப்ளைனிங் அபவுட் தெம். எல்லாரும் யோசிக்கிறது என்னன்னா, நான் போய் புக்கை படித்தா ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு இல்லை, என்கிட்ட ஃபோன் இருக்குது, அதில் வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ ஆர் யூடியூப்லேயோ பண்ணோன்னா எனக்கு நாலேஜ் கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இதில் நான் பார்க்குற ஒரு விஷயம், என்னதான் நம்ம நாலேஜ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போனாலும் அடுத்த ஸ்கூலிங்கில் வேறு வந்துட்டு நம்மளோட கான்சன்ட்ரேஷன் அப்படி மிஸ் ஆகும். இப்போ ரீடிங் பெஸ்ட்டா இல்லை இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் கற்றுக்கிறது பெஸ்ட்டா சார் நீங்கள்? ஓகே, நான் பார்த்தீங்கன்னா எனக்கு புக்கும் பிடிக்கும், அதே சமயம் இந்த ஆட்டோமொபைல் கார்ஸ் அதை பற்றிலாம் நிறைய பிடிக்கும், டிரைவிங் கார்ஸ் அண்ட் வாட் எவர் இட் இஸ். ஸோ அதை பற்றி எனக்கு நிறைய பிடிக்கும். ஸோ எனக்கு பொறுத்த நான் இப்போ ஒரு புக்கோட சம்மரி பார்த்துருக்கேன், ஒரு ஷார்ட் பார்த்துருக்கேன்னா நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு காரோட ரிவ்யூ வந்து நிற்கும், இனோவா கிறிஸ்டாவோட ரிவ்யூ வந்து நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வேற ஒரு புக்கு அந்த மாதிரி ஜம்பிள் ஆகிட்டே இது கிராஸ் ஆகிக்கிட்டே இருக்க போது உங்கள் மைண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் தான் யூ கேன் ஏபிள் டு கேதர் அட் த டைம் இல்லை. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு எது டெம்ப்ட் ஆகுதோ அதுதான் நான் எடுத்துப்பேன். கண்டிப்பாக எனக்கு புக்கு இது அதுவும் புக்கு இது பண்ணுறதுலாம் இன்ஸ்டாவில் நல்லா இருக்கு, இது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. எனக்கு நெக்ஸ்ட் என்ன பிடிக்கும், கார்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ காரோட இன்ஃபர்மேஷன் தான் அதிகமாக எடுத்துப்பேன். அதே சமயம் அவங்களோட ப்ரொஃபைல் போய் விசிட் பண்ணி பார்க்குறதோ, அந்த பற்றி இன்னும் நிறைய ரிவ்யூ பார்க்குறதோ அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ புக்கோட இது பார்த்தீங்கன்னா புக் சம்மரி கேட்டது இட் வில் பி வேனிஷிங் அந்த மாதிரி. இதே நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் புக் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா யூ ஒன்ட் பி ஹேவிங் எனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா எது ஒரு கார் ரீல்ஸ் அந்த மாதிரி வரப்போகிறது இல்லை, லைக் எந்த ஒரு லேட்டஸ்ட் அப்டேட், ஃபிலிம் அப்டேட்ஸ் அந்த மாதிரி எதுவும் வரப்போகிறது இல்லை. இட்ஸ் கம்ப்ளீட்லி யூ அண்ட் யுவர் அண்ட் தட் புக், அவ்வளோதான். ஸோ நீங்கள் இந்த ஃபிசிக்கல் புக் வாங்கி படிக்கிறது தான் நான் எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுவேன். ஈவன் தோ உங்களுக்கு அது மீனிங் கொஞ்சம் தெரியல, அந்த இது பார்த்தீங்கன்னா லைக் லாங்குவேஜ் கொஞ்சம் இது டஃப்பாக தான் இருக்கும். இது நிறைய நீங்கள் டிக்ஷனரி வாங்கி வச்சுக்கிறதும் நல்லது தான். பட் இது டிக்ஷனரி இல்லை, உங்களை அது இது பண்ண முடியல அப்படின்னா இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி அப்படின்னு நிறைய ஆப்லாம் இருக்குது, நிறைய இருக்குது ப்ளே ஸ்டோர்லேயே பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி அப்படி பண்ணால் நம்மளுக்கு அந்த வேர்டோட மீனிங்கும் தெரிஞ்ச மாதிரி ஆயிரும், புக்கோட கண்டென்ட்டும் தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். இந்த ஒரே கலர் ரெண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அப்படின்னும் ஆயிடும். பேசிக்கலி இன்ட்ரெஸ்ட் பிளேயிங் மேட்டர் சொல்றீங்க. நீங்க அதே சமயம் நம்ம சேனலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க. நீங்க டிஸ்ட்ராக்ஷனே எல்லாம் படிக்கணும் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா யூ ஷுட் கோ வித் உங்களோட நார்மல் புக் போங்க. டிஸ்ட்ராக்ஷன் வரும், பட் நீங்க கேப்பபிள், உங்களால முடியும் அப்படின்னா நீங்க மொபைல் போங்க அப்படிங்கிற மாதிரி. பட் போத் ஆர் பேலன்சிங், ரெண்டுமே தேவை. ஏன்னா நம்ம டெக்னாலஜினால டிஸ்ட்ராக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அதை நம்ம அவாய்டும் பண்ண முடியாது, அதே மாதிரி புக் நமக்கு லேசி ஆகும் சொல்லிட்டு அதையும் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. கரெக்ட் சார். நான் எதிர்பார்த்தது ஒரு ஒன் ஆன்சர் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன், பட் த கிரேட் மூவ் நீங்க பண்ணது. பட் இட்ஸ் மேண்டட்ரியா, நீங்க சொன்ன மாதிரி டெக்னாலஜி நமக்கு தேவை, டெக்ஸ்ட் புக்ஸும் நமக்கு தேவை. நாவல்னு சொல்லிட்டு அடிக்கடி நிறைய யூஸ் பண்ணீங்க சார். எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன்னு சொல்ல முடியாது, நிறைய என்னோட ரீடிங் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கேட்டிருக்கேன், நீ இப்போதான் ஒரு நாவல் படித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சதால் செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்கை தவிர வேறு அது ஒன்றும் தெரியாது. ஆனால் நாவல் படிக்க சொல்லுவாங்க, நீ நாவல்லாம் என்னடா அதில் நிறைய லவ் ஸ்டோரிலாம் இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி நீங்கள் படித்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன நாவல் ஏதாவது இருக்குது? ஓகே, நான் நாவல் படிச்சிருப்பேன். எனக்கு இப்போ முன்னாடி செல்ஃப் ஹெல்ப் படிச்சுட்டு இருந்தேன், ஹெச்ஆர்லாம் படிப்போம் செல்ஃப் ஹெல்ப் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இந்த நாவல் ஒரு புக் படித்தேன், அது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் படிக்கிறது எல்லாமே நாவல் தான் அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா துர்ஜாய் தத்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
டில் த லாஸ்ட் பிரெத். ஆமாம், ஓகே. அந்த புக்கு பார்த்தீங்கன்னா லைக் சூப்பராக இருக்கும். அதான் நான் சொன்னேன்ல அந்த 4 days முடிச்சேன் அப்படின்னு, அந்த புக் தான் அது. செம்மையாக இருக்கும். நான் எந்த புக்காக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நான் அதை சம்மரி எல்லாம் இது பண்ணிட்டு தான் பார்ப்பேன். எப்பயா இருந்தாலும் ஒரு கிளிக் பைட் எல்லாம் வச்சு தான் பார்ப்பேன். ஆனால் இந்த புக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த கவர் சூப்பராக இருக்கும். எல்லோ கலர்லாம் இருக்கும் அந்த கவர். அப்புறம் கொஞ்சம் ஃப்ளாரல்லாம் இருக்கும், ஃப்ளாரல் எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் லெட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா பிக் அந்த இதை பேஜை கவர் பண்ண மாதிரி இருக்கும். சரி, இந்த புக்கு பார்த்தவொடனே பிடிச்சிருச்சு. ஸோ அதனால நம்ம ஆர்டர் பண்ணி வரதுக்கும் டைம் ஆகும்ல. ஸோ அதனால் பிடிஎஃப் எடுத்து தான் பார்த்தேன். பிடிஎஃப் எடுத்து நான் படிக்க போகும்போது கண்டிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹூக் கொடுத்து நிறைய ஹூக்ஸ் எல்லாம் இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிப்பிங்காக இருக்கும். அந்த எண்டிங்லாம் படிச்சுட்டு நானே ஒரு 1/2 hour பக்கமாக பார்த்தீங்கன்னா நானே பில்லோ வச்சு எல்லாம் அழுதுட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து தான் நெக்ஸ்ட் அந்த ஆத்தரோட இன்னும் நிறையா ஒர்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி படிக்கிறதா இருக்கட்டும். அந்த மாதிரிலாம் எனக்கு இந்த நாவல்னா இந்த நாவல் யூ வில் பி கெட்டிங் அடிக்டட் டு இட். லைக் ஆல்கஹால் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நாவல்னா ஆல்கஹால் மாதிரி யூ வில் பி கெட்டிங் அடிக்டட் டு இட். அதை படிச்சுட்டு செல்ஃப் ஹெல்ப் படிச்சா ஒரு மாதிரியா தான் இருக்கும், வேகாக தான் இருக்கும். இப்போ எப்படி ஒரு மூவிஸ் பார்த்துட்டு அதில் எதனாவது ஒரு மோட்டிவ் சீன் வந்தால் நமக்கு எப்படி கூஸ்பன்ஸ் ஆகுதோ அது மாதிரி இந்த நாவல் வந்து நம்மளோட எமோஷனோட கனெக்ட் ஆகி இருக்கனால நம்மளால நம்ம அந்த நாவல் இருக்கிறது நம்ம தான் அப்படின்னு சொல்லி நம்மளால ரெசனேட் பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி சொல்றீங்க. ஓகே, கரெக்ட் சார். நான் இதை படிச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நிறைய ரெஃபர் பண்ணிட்டு இருந்தேன். இந்த புக் கண்டிப்பாக படிங்க, செம்மையா இருக்கு அப்படின்னு. ஆனால் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஹூவருமே நீங்கள் படித்ததை லைக் மற்றவங்களுக்கும் சொல்லுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா லைக் நீட் ஆஃப் த ஹார் அப்படிங்கிற மாதிரி. நான் டீச்சர்ஸ் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நான் அவங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மள அவங்களே குறை சொல்ல முடியாது. ஃபைனான்சியல் எஜுகேஷனை பற்றி அவங்க சொல்லி தரதில்லை, அப்படிலாம் நிறைய கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் இருக்குது. வாட் ஐ திங்க் இஸ் அவங்க மேனேஜ்மெண்ட் அவங்க நிறைய சொல்லித்தரலாம். பட் மேனேஜ்மெண்ட் இஸ் ஒன் கீ ஃபேக்டர் தேர். அவங்க போர்ஷன்ஸ் முடிக்கணும்னா இதுக்குள்ளே முடிக்கணும். யூ ஹாவ் டு கண்டக்ட் டெஸ்ட், யூ ஹாவ் டு கலெக்ட் அசைன்மெண்ட்ஸ். அந்த மாதிரிலாம் ப்ரெஷர் இருக்கும்போது தே கேன்ட் ஏபிள் டு ஸ்பேர் எக்ஸ்ட்ரா டைம் ஃபார் கிவிங் ஃபைனான்சியல் லிட்ரேச்சராக இருக்கட்டும், லிட்ரேச்சரியாக இருக்கட்டும். இல்லைனா பார்த்தீங்கன்னா வேறு இந்த நாவல் பற்றி இல்லைனா செல்ஃப் ஹெல்ப் புக் பற்றி இது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது. கொஞ்சமாக நீங்கள் கிளாஸ் ஒரு 45 minutes கிளாஸ்னால் ஒரு 40 இல்லைனா 35 minutes எடுத்துகிட்டு ஒரு 10 minutes பார்த்தீங்கன்னா இந்த புக்கை பற்றி சொல்லுங்கள். ஒரு ஆடியோ புக் நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை புக்கு படிச்சிருந்தாலும் சரி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், கொஞ்சம் சம்மரி கொடுங்க. அதை வச்சு ஒரு 2 பேராவது லைக் இன்ஸ்பயர் பண்ணி படித்தாலுமே லைக் இட்ஸ் அ வின் ஃபார் த டீச்சர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணி டீச்சர் இது பண்ணால் இன்னும் வர யங்ஸ்டர் ஜெனரேஷனுக்கும் அந்த புக் ரீடிங் ஹேபிட் நல்லாயிருக்கும். நிறைய படிக்க ஆரம்பிப்பாங்க. ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு புக்கெலாம் படிக்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது. குட் ஸ்ட்ராட்டஜி மக்களே. நம்ம இதை வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு டீச்சராக இருக்கோம், ஒரு ப்ரொஃபஸராக இருக்கோம்னா காலேஜில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ வி மே கெட் அ குட் ரேப்போ வித் த ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஹெல்ப் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்கும். நல்ல விஷயம். அவங்க லைஃப் அப்ளேஸ் பண்ணி சார் நான் இது போய் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன் இது ஒரு பையன் படிக்கலாம், அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு டீம். நான் அவனுக்கு நிறையா ரெஃபர் பண்ணுவேன். அப்படின்னா என்ன ரெஃபர் பண்ணேன்னா இந்த ஐஏஎஸ் மார்க் இன்டர்வியூஸ் எல்லாம் இருக்கும், நிறைய அகாடமிஸ் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் போய் பாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை போய் பார்த்து நெக்ஸ்ட் டே அவன் வந்து சொன்னான், சார் இதெல்லாம் இப்போ இருக்கிறது எனக்கு நீங்கள் சொல்லி தான் தெரியும், பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு, தேங்க்ஸ் அலாட் சார் அப்படின்லாம் சொல்லியிருந்தான். அதெல்லாம் தான் லைக் ஒரு லைஃப் மீனிங், லைக் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறது. அந்த மாதிரி நம்மளாலையும் ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா லைக் ஒரு இன்டெலெக்சுவல் எபிலிட்டி கிடைக்குது, ஒரு அறிவு கிடைக்குது அப்படின்னா அதுக்கு மேலே என்ன ஒரு பணம் காசு அப்படிங்கிறதும் ஒரு அவ்வளோக்கு மேட்டர் இருக்காது. நைஸ் சார். டியூரிங் ஆர் கான்வர்சேஷன் ஒன்லி யூ ஸ்போக் அபவுட் டெத். உங்களை பொறுத்த வரைக்கும் டெத் அப்படிங்கிறது என்ன சார்? டெத் ஆக்சுவலாக நான் இது எப்படி இருந்து எடுத்துக்கிட்டேன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் செம்மையாக வந்திருப்பாங்க, லைக் மற்றவங்க சேரிட்டி கொடுக்குறதா இருக்கட்டும், தே வில் பி அ குட் பர்சன். அந்த மாதிரி அவங்களுக்குலாம் டெத் எப்படின்னா ஒரு காம் பர்சன், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ரொம்ப நாள் பார்க்காத ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அரவணைப்பா அந்த மாதிரி இருப்பாங்க. இதே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க லைஃப் எப்படி வாழ்றதுன்னு தெரியாமல் மற்றவங்களெல்லாம் வில் ட்ரீட் பண்ணிக்கிட்டு, குடிச்சிக்கிட்டு, நிறைய சொசைட்டிக்கு ஹார்ம் பண்ணிக்கிட்டு, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹார்ம் பண்ணிக்கிட்டு, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது டெத் வில் பி அ சிவியர் பர்சன். இது வரைக்கும் பார்க்காத ஒரு கொடூரமான பர்சனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அதான் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் வி ட்ரீட் அதர்ஸ் அண்ட் வாட் எவர் இட் இஸ், எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் ரீசன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ நம்ம நல்லது செஞ்சிட்டோம், இட் வில் பி பவுன்சிங் பேக் டு சிமிலர் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா, வாட் வி கிவ் இஸ் வாட் வி கெட் பேக் இன் ரிட்டர்ன். அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன எங்கள் சொசைட்டியில் இருக்கோம், ஒரு 60 years இருக்கணும் அப்படின்னா
6 இயர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அதை எடுத்து தான் நம்ம டெத் அப்படிங்கிறதும் வரும் கண்டிப்பாக. ஓகே சார். இந்த டெத் மொமெண்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் டெத் மொமெண்ட்ஸ் பற்றி பேசியிருக்கீங்க. நான் என்ன நினச்சேன்னா, இவர் வந்து நாளைக்கு சாக போகிறாங்க அப்படின்னா இன்னைக்கு போய் அவங்கள்ட்ட பேசி எப்படிலாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, என்னெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த ரீசனாக நீங்கள் ரீல்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, நிறைய பேர் இன்டர்வியூ எப்படி தெரியுமா எடுப்பாங்க, ரொம்ப ஒரு ஏஜ் பர்சனாக இருப்பாங்க, ஒரு 90 above ஒரு 100 above இருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. நான் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுங்கன்னு நினச்சேன். பட் யூ ஆர் கிவிங் அந்த மாதிரிலாம் இப்போ கேட்கணும் அவசியம் இல்லை. நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளோட டெத் அமையும் அப்படிங்கிற மாதிரி. இட்ஸ் பேசிக்கலி இந்த கர்மா திங் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. இந்த நியூட்டன்ஸ் லா, கர்மா எல்லாமே இதோட ரிலேட் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்க. இப்போது எம்பிஏ அண்ட் லிட்ரேச்சர் போத் ஆர் பேலன்சிங் திங். பேலன்சிங் எல்லாம் கிடையாது, ரெண்டும் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் தான். ஆனா இப்ப நீங்க சொன்னதுல லிட்ரேச்சர் படிச்சா போதும், எம்பிஏ தேவையில்லைங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைச்சிச்சு. பட் ஆக்சுவலி எம்பிஏ வந்து நெசசரியா நீங்க சொல்லுங்க. அது பார்த்தீங்கன்னா எப்படின்னா லிட்ரேச்சருங்கிறது இஃப் யூ ஆர் பிகமிங் அ பர்சன் லைக் யூ ஆர் டூயிங் அ ரிசர்ச் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதுதான். லைக் இது பார்த்தீங்கன்னா லைக் இமேஜினேஷன் திங்ஸ்லாம் கொடுத்துரும். நாவல்ஸ் படிக்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு டெப்த்தோட அந்த பர்சனாலிட்டி அண்டர்ஸ்டாண்டிங், பர்சன்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுவோம், இந்த சுச்சுவேஷன்லாம் அவங்க இப்படி தான் நடந்துப்பாங்கலாம் இருக்கும். பட் ப்ராக்டிக்கலாக ஒன்று இருக்குது, விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுலாம் யூ கேன் ஃபீல் இட் இன் எம்பிஏ. அதுவும் குறிப்பிட்ட ஹெச்ஆர் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் இது பண்ண முடியும். ஹியூமன் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம ஹியூமன் ரிலேஷன் பற்றி நிறைய ரிலேஷன் படிச்சிருக்கோம், புக்கெலாம் படிச்சிருக்கோம். அதெல்லாம் எங்கே நம்ம அப்ளை பண்ணுவோம்னா ப்ராக்டிக்கலாக லைக் இந்த மாதிரி ஹியூமன் ரிலேஷன்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி விஷயத்தெலாம் இது பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக எம்பிஏ நான் சொன்னேன் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. இது லிட்ரேச்சர்லேருந்து நீங்கள் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன்லாம் எடுத்து உங்களோட கொலீக்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் அவங்களோட பர்சனாலிட்டி லைக் இல்லைனா அவங்களோட சைக்காலஜி கொஞ்சம் இதை அனலைஸ் பண்ணி மூவ் பண்ணுறீங்கன்னா இட் வில் பி ரியலி அ குட் சான்ஸ். எல்லாத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் தனியாக தெரிவிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லிட்ரேச்சர் இஸ் மிரர் ஆஃப் லைஃப் அப்படின்னு. நம்ம லைஃப்பில் எல்லா பர்சனாலிட்டியெல்லாம் பார்க்கணுமோ எல்லாமே நாவலில் இருக்கட்டும், பிளேயில் இருக்கட்டும், போயம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அது வந்துடும். ஒவ்வொரு பர்சனோட ஆட்டிடியூட் அந்த மாதிரி வந்துடும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் கிடைக்கிற தியரி வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிக்கலாக எம்பிஏல ஹெச்ஆர் இதை அப்ளை பண்ணிக்கலாம். நான் என்ன பார்க்குறேன்னா, நீங்கள் எம்பிஏல பேசிக்காக சொல்லி தருவாங்க. இப்போ மார்க்கெட்டிங் எடுத்துக்கோமே, அதில் சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணால் தான் நம்மளால் ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. பட் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டால் அந்த ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ண முடியும். லைக் யூஸ் இட் கேரக்டர் அனாலிசிஸாக இருக்கட்டும் ஆர் சைக்காலஜி திங்ஸ், இது எல்லாம் லிட்ரேச்சரில் வருது பார்த்தீங்களா. நாங்கள் எம்பிஏல ஃபாலோ பண்ணுறது அந்த மார்க்கெட்டிங் இதில் வந்து ஒருத்தர் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அந்த ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் திரும்ப அப்படியே அப்ளை பண்ணுவோம். இட் மே பாஸ், இட் மே ஆர் ஃபெயில். பட் நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு லிட்ரேச்சர் பண்ணிங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய. எனக்கு அங்கே தான் கம்ப்ளீட் கேரக்டர் அனாலிசிஸ் நடக்குது. ஈவன் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ரோட்டகனிஸ்ட் ஆண்டகனிஸ்டில் வர அந்த ஸ்டோரிஸில் வர மாதிரி அதெல்லாம் கேரக்டர் அனாலிசிஸ் பண்ணுறது, நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வருது இல்லை. ஸோ லிட்ரேச்சர் ஸ்டூடெண்டால் வந்து கம்ப்ளீட் ஒரு கேரக்டர் அனாலிசிஸ் பண்ணிட்டு அவங்களால ஸ்ட்ராட்டஜி கொடுக்க முடியும்னு சொல்லி நீங்கள் சொல்ல வரீங்க. இது லிட்ரேச்சர் படிச்சா we can able to judge the move of opposite person அந்த மாதிரி. ஏன்னா நம்ம நிறைய படிச்சிருக்கோம், கண்டிப்பாக இவங்க இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டோம், ஆப்போசிட் பர்சனில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் பி ஈஸி டு ஹேண்டில் பீப்புள் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி. அண்ட் யூ ஸ்டார்டட் யுவர் ஸ்டார்ட் அப் ரைட்? யா. வாட் இஸ் த பேசிக் பர்பஸ் ஆஃப் த ஸ்டார்ட் அப்? ஓகே, நான் லிட்லாஜி ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நான் நிறைய இந்த எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், நெட் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரிலாம். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சம்மரிஸ் தான் இருக்கும், மோஸ்ட்லி சம்மரிஸ் இல்லைனா க்ரோனாலஜி, ஃபர்ஸ்ட் இந்த ஆத்தர் செகண்ட் இந்த ஆத்தர் அப்படின்னு க்ரோனாலஜி தான் இருக்கும். பட் நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்போவுமே நான் பிலீவ் பண்ணுறது என்னென்னா லைக் அந்த ஆத்தரை பற்றி கொஞ்சம் படிச்சுட்டு லைக் அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்லாம் இருக்கும்ல, அவங்களோட பேக்ரவுண்ட் விஷயம்லாம் இருக்கும், அவங்க எதை வச்சு இவங்க எழுதுனாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தால் அதை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் படிச்சுக்கலாம். அவங்களோட பேக்ரவுண்ட் விஷயமா இருக்கட்டும், அதை வச்சு நம்ம ஒரு ஓன் ஸ்டோரியை நம்மளா கிரியேட் பண்ணி நம்ம வர ஃபேக்ட்ஸ்லாம் நம்மளா இதை ஜாயின் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க கதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கதை சொல்கிறேன்னா அதுதான் ஒரு கான்செப்டை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணது தான் கதை சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் 11th and 12th எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ எப்போவுமே எனக்கு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொன்ன விஷயங்கள்லேருந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண விஷயமா இருக்கட்டும், இல்லைனா கதையிலேருந்து வந்து இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா ஒரு கதை தான். இந்த மாதிரி நிறைய ஆத்தர்ஸ்லாம் இருந்திருப்பாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டோரியெல்லாம் நம்மளுக்கு ஒரு கதை மாதிரி தான் இருக்கும். அந்த கதையிலேருந்து நம்ம ஃபேக்டெல்லாம் டிரைவ் பண்ணால்
கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நைஸ். உங்களோட நேமே புதுசாக இருக்குது சார். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி லிட்ரேச்சர் இங்கிலீஷ் கிராமர் டீச்சிங் கிளாஸ் அப்படின்னா பேசிக்காக ஸ்போக்கன் இங்கிலீஷ் அவங்க ஏதோ ஒரு நேம் வச்சுப்பாங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் மென்ஷன் பண்ணிடுவாங்க. வாட் இஸ் கால்ட் லிட்லாஜி சார்? லிட்ரேச்சர் அப்படிங்கிறது நம்ம லிட் எடுக்கலாம், அப்புறம் சைக்காலஜி அண்ட் அனாலிசிஸ் அதுலேருந்து லாஜி அப்படின்னு எடுத்துக்கலாம். லிட்லாஜி அப்படிங்கிறதுனா வி ஆர் கோயிங் இன் டெப்த் இந்த லிட்ரேச்சர் அப்படிங்கிற மாதிரி. லிட்ரேச்சருங்கிறது ஜஸ்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மட்டும் இல்லை, தமிழ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. லிட்ரேச்சர்னா அதான் நான் சொன்னது, மிரர் ஆஃப் லைஃப். எல்லாத்தோட மெடிக்கல் ஃபீல்டாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஜினியரிங், எல்லாத்துலேருந்தும் லிட்ரேச்சர்லாம் இருக்கும். லிட்ரேச்சர் அப்படிங்கிறது லைக் ஒரு புக்கை தான் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஐட்டம், இல்லைனா ஒரு புக்லெட், பேம்ப்லெட், அதெல்லாமே லிட்ரேச்சர் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணி ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டர் பில்டிங், அதுக்கப்புறம் அவங்க அந்த சுச்சுவேஷன் எப்படி நடந்திருக்காங்க, இன்னும் அவங்களோட அதெல்லாம் படிக்கும்போது இன்னும் நம்மளோட ஹியூமன் கனெக்ஷன் செம்மையாக இருக்கும். நிறைய நானும் கொஞ்சம் ஆம்பிவர்ட் தான், ஆனால் லிட்ரேச்சர் படித்தா லைக் இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரோவர்ட் அந்த மாதிரி ஆகலாம். எக்ஸ்ட்ரோவர்ட்னா நிறைய பீப்புள் மேனேஜ்மெண்ட் பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். இன்னும் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா பீப்புள் எப்படி போய் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம், இந்த எமோஷன்ஸில் இருந்தால் நெக்ஸ்ட் இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த லாஜி அப்படிங்கிறது இன்டெப்த் அனாலிசிஸ். ஸோ லிட்ரேச்சரும் இன்டெப்த் அனாலிசிஸும் சேர்த்து லிட்லாஜி அப்படிங்கிறது. ஓ நைஸ் சார். அதாவது ஒரு நேம் வைக்கிறோம்னா நிறைய பேர் பயங்கரமாக யோசிப்பாங்க, ஏதோ பண்ணுவாங்க, சாட்ஜிபிட்டியை போல் விட்டு விட்டுருவாங்க. நீங்கள் சிம்பிளாக லிட்ரேச்சர் அண்ட் சைக்காலஜி அந்த அனாலிசிஸ் அதுலேருந்து சிம்பிளாக லிட்லாஜின்னு வச்சுருக்கோம். நைஸ் சார். ஒரு நல்ல கிரேட். இதில் தான் நீங்கள் சொல்கிறது, எம்பிஏ படித்தது அந்த மாதிரி பேர் வைக்கலாம் அவசியம் இல்லை, எங்களாலே வைக்க முடியும்னா சொல்லிட்டு அந்த லிட்ரேச்சரோட அந்த இன்டெப்த் ஒரு திங் வந்து நீங்கள் சொல்கிறதுலேருந்து புரியுது. ஓகே சார். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் அன் ஈஸி திங். எம்பிஏ சொன்னால் அப்படி சொல்லக்கூடாது. இட் இஸ் அன் வெரி ஈஸி திங். பட் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நிறையா நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் மேஜர் திங் நீங்கள் பிரின்சிபல் போடுற மாதிரி இருக்கும். நிறைய ஒரு பெரிய அடுத்த ஒரு லைஃப்னு வச்சுக்கோங்களேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ யூ ஹாவ் குட் மைண்ட் செட். அதாவது ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக நல்லா முடியும்னு சொல்லிட்டு. வாட் இஸ் தட் கான்ஃபிடென்ஸ்? கான்ஃபிடென்ஸுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா இது செல்ஃப் டவுட்லாம் நிறைய இருந்திருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் நம்மளே இன்னும் க்ரோயிங் ஸ்டேஜில் தான் இருக்கும். லைக் கண்டிப்பாக லிட்ரேச்சர்னா முன்னாடி ஃபர்ஸ்ட் ரைட்டர்லேருந்து இப்போ கரண்ட் ரைட்டரில் எழுதுகிற வரைக்கும் நம்மள எல்லாமே படித்து முடிச்சுட்டோமா அப்படிங்கிற டவுட்டும் இருக்கும். ஆனால் லைக் எல்லாமே அதெல்லாம் படிக்க முடியாது. இப்போ ப்ரொஃபஸராக இருக்காங்கன்னாலும் எல்லாரும் படிக்க முடியாது. எல்லாத்த பற்றியும் எல்லாருக்கும் தெரியாது, எல்லா ரைட்டர்ஸும் படிக்க முடியாது. நீ எப்படிதான் எதுவுமே படிக்காமல் போய் அந்த எதுவுமே படிக்காமல் போய் நீ இது பண்ணுவ அப்படிங்கிற செல்ஃப் டவுட் எனக்கு இருந்துச்சு. பட் வாட் ஐ லேர்ன்ட் ஆன் மெனி டேஸஸ், நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இல்லைன்னா பார்த்தீங்கன்னா என் கிளாஸ்மேட்ஸ் கிட்ட பேசும்போதும் வி ஆர் இன் ஸ்டேஜ் ஆஃப் பிகமிங், க்ரோயிங். அந்த மாதிரி க்ரோ பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம என்ன டிஸ்கவர் பண்ணுறோமோ நம்ம மற்றவங்களுக்கும் சொன்னால் நம்மளோட வரவங்களுக்கும் தே கேன் ஏபிள் டு கனெக்ட் இட் அண்ட் தே கேன் ஏபிள் டு கேட்ச் அப் வித் இட் அந்த மாதிரி. ஓகே. ஸோ க்ரோயிங் ஸ்டேஜ் தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா க்ரோயிங் ஸ்டேஜ் தான். நானே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன், எல்லாமே லிட்ரேச்சர் பார்த்தீங்கன்னா எனக்கும் சுத்தமாக எனக்கு தெரியாது. நான் இன்னும் படிச்சுட்டு இருக்கே நான் இன்னும் ஷேர் பண்ணுவேன். என்னோட இன்சைட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே என்னோட இன்டர்பிரிட்டேஷன்ஸ், அனாலிசிஸ், அந்த மாதிரி எல்லாமே ஷேர் பண்ணுற விஷயம் தான் இது. எஸ் சார். இப்போது த ஃபைனல் திங் நான் லிட்ரேச்சர் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் சார், பேசிக்கலி ஒருத்தர் ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாரு, அந்த கான்செப்ட் நம்ம படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். அதுலேருந்து நம்ம தான் ஒரு புது கான்செப்ட் டெரைவ் பண்ண போகிறோம். அந்த சேம் கான்செப்ட் நம்ம எப்படி சொல்ல போகிறது இல்லை, இட் இஸ் கம்ப்ளீட்டே அபவுட் ஆர் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிச்சு சார். நைஸ். இஸ் திஸ் லிட்ரேச்சர்? இன்னும் லிட்ரேச்சர் பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, நிறைய அவங்களுக்கு எப்படி தோணுமோ அதெல்லாம் எழுதியிருப்பாங்க. இன்னொன்று பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் என்ன இருக்குன்னா, ஒவ்வொருத்தங்க ரொம்ப டீப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரைட்டர்ஸ் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதியிருக்காங்களோ அதே போய் படிப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு இட்ஸ் ஓகே, அதுவும் நல்ல வெல் அண்ட் குட் தான். ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தை வச்சு நம்ம இன்னொரு புதுசாக ஒரு விஷயம் டெரைவ் பண்ணி இன்னும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுது நம்ம அதை ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பாசிபிளாக எல்லாம் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அண்ட் தென் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அந்த மாதிரி தான். பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நீங்கள் ஒரு போயம் எடுத்தாலே நீங்கள் அந்த ரைட்டர் சொல்லியிருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு அது இதாக இருக்கணும் இல்லை, உங்கள் லைஃப்பில் இருந்து கூட நீங்கள் நிறைய எடுத்துருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் வச்சு பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் மேனேஜ் பண்ணி உங்களுக்குன்னு தனியாக நீங்கள் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. அது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவ் பண்ண விஷயம் தான். ஸோ அட் த டைம் யூ ஆர் கிரியேட்டிங் லிட்ரேச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து. ரைட் சார். குட் டு நோ தட். நல்ல விஷயம், நிறைய நல்ல விஷயங்கள். யூ ஹேவ் குட் நாலேஜ். அண்ட் ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் வச்சுப்போமா நம்ம? ஓகே. வாட் யூ மீன் பை சக்ஸஸ்?
பிகமிங் தான் சக்ஸஸ் அப்படிங்கிற Becoming. மாதிரி சொல்லுவேன். Yes. What is mean by failure? ஃபெயிலியர் இஸ் த லைக் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் ஆஃப் சக்ஸஸ். நிறைய சொல்லியிருக்காங்க ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் ஆஃப் சக்ஸஸ். ஃபெயிலியர்னு நம்ம டீவியேட் ஆகி போகிறீங்கன்னா இட்ஸ் ரியலி நாட் அ குட் திங். ஃபெயிலியர்லேருந்து அது எப்படி நீங்கள் இன்னும் நீங்கள் அதை உங்களையே நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டு எப்படி நீங்கள் அப்லிஃப்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் சக்ஸஸ். ஹவ் யூ ஃபேஸ் அ ஃபெயிலியருங்கிறது தான் இட்ஸ் த மெயின் திங். Yes. Right. What do you mean by friends? Friends, they are the persons who won't be judging you and a genuine person who will be serving as a ladder. அவங்க தான் பார்த்தீங்கன்னா படிக்கட்டா இருப்பாங்க உங்களை சக்ஸஸுக்காக. அந்த மாதிரி Criticism is positive or negative? நான் பாசிட்டிவ்னு சொல்லுவேன். போத் பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும். Up to ourselves. யா ஹவ் வி டேக் இட். Okay. And communication அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் தான். கம்யூனிகேஷன் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறது இட் ஷுட் பி இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. எது நம்ம தமிழ்ல ஒழுங்கா பேசினா நம்மளால சக்சஸ் ஆக முடியாது. அது இட் ஷுட் பி இன் இங்கிலீஷ் ஆர் வாட்? அதெல்லாம் ஸ்டீரியோ டைப் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் பழக்கி விட்டாங்க. கம்யூனிகேஷன்ல எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோக்கா பேச தெரியாது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இங்கிலீஷாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் இது வெர்பல் கம்யூனிகேஷன். திஸ் இஸ் ஒன் செட் ஆஃப் திங். And another one set of thing is non-verbal communication. Okay. It includes body language, gestures, facial expressions, eye contact, இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் மாஸ்டர் பண்ணாலே பார்த்தீங்கன்னா யூ வில் பி போட்ரிங் அஸ் அ சக்ஸஸ்ஃபுல் லைக் ஒரு கான்ஃபிடன்ஸான பர்சன் அப்படின்னு. கம்யூனிகேஷன்னா எல்லாருமே திங்க் பண்ண ஜஸ்ட் இங்கிலீஷ் மட்டும்தான். நான் வெர்பல் கம்யூனிகேஷன் இதுவும் ஒரு செட் ஆஃப் கம்யூனிகேஷன் தானே. அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. கம்யூனிகேஷன் எடுத்தாலே இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி அது ஓவரா க்ளோரிஃபை பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. கம்யூனிகேஷன் இஸ் நாட் அபவுட் த லாங்குவேஜ். Communication, how you speak. Yeah, how we portray ourselves. How confidence you speak. Yeah. Okay. ரெண்டு ஹீரோ பத்தி நான் கேட்க போறேன் சார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹீரோ, நிறைய ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ண ஹீரோ. அவங்கள பத்தி உங்களோட புரிதல். அமிதாப் பச்சன் சார். அமிதாப் பச்சன் ஓகே. நிறைய லைக் அவங்களோட லைஃப் ஹிஸ்டரியே பார்த்தீங்கன்னா லைக் இவ்வளோ பெருசாக இருந்திருக்காரு. அவரோட ஹைட்டும் நம்ம பெருசு தானே. ஸோ அவர் நிறைய ரிஜெக்ஷன்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நானும் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களோட லைஃப் ஹிஸ்டரி எல்லாம் படிக்கும்போது லைக் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். லைக் அவரும் லைக் இதுதான் முஸ்லீம் பேக்ரவுண்ட். ஆனால் முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா லைக் இந்த சினிமாஸ் ஃபீல்ட்லாம் போகுதா அப்படின்னு ஒரு இது இருக்குது. பட் அதையும் தாண்டி ஹி ஹேஸ் கேம் பிகாஸ் ஹி ஹேஸ் அ பேஷன் டு இட். அந்த மாதிரி லைக் அது கம்ப்ளீட்டாக அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். லைக் நம்ம அது ஒன்றும் ஜட்ஜ்லாம் பண்ண முடியாது. ஸோ ஈ தாட் இட் வில் பி அ குட் பார்ட் டு ஹிம். ஸோ அண்ட் நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு ஒரு எம்பிஏ படிக்கிறது நல்லதோ லிட்ரேச்சர் படிக்கிறது நல்லதோ அவருக்கு அந்த மாதிரி இது வந்திருக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். லைக் அவர் ஃபெயிலியர்ஸாக இருந்தாலுமே ரெஜெக்ஷன்ஸாக இருந்தாலுமே அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணிட்டு ஹி இஸ் த டாப் ஆஃப் பாலிவுட் இல்லை. ஸோ அது ஹி இஸ் ஆப்ட் ஃபார் திஸ் பொசிஷன். நெக்ஸ்ட் ஒரு வண்டர்ஃபுல் பர்சனாலிட்டி. நீங்கள் இதை யோசிக்க கூட பார்க்க மாட்டீங்க, கெஸ் கூட பண்ண மாட்டீங்க. மிஸ்டர் பீன். ஓகே. நான் ரொம்ப இது ஸ்கூல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப விரும்பி பார்க்குறது மிஸ்டர் பீன் தான் பார்த்துட்டு இருக்கேன். மிஸ்டர் பீனில் பார்த்தீங்கன்னா இது பெருசு அடல்ட் வெர்ஷன் ஒன்று இருக்கும். ஒரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டாய் வெர்ஷன் அந்த மாதிரி இருக்கும்ல. எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா அடல்ட் வெர்ஷன் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி? நான் அடல்ட் வெர்ஷன் பிடிக்கும். செம்மையாக இருக்கும். அவர் இருந்தால் நான் என்ன கற்றுக்கினேன் அப்படின்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா லைக் நம்ம என்ன தான் பண்ணாலும் வேர்ல்டு நம்மள சம்திங் ஏதோ பண்ணாலும் திரும்பி பார்க்க தான் போகுது. லைக் அது நெகட்டிவாக கூட இருக்கலாம். என்னன்னா இப்படி பண்ணுறாலும் இருக்கலாம், சூப்பராக பண்ணிட்டோம்னா அப்படின்னு கூட இருக்கலாம். பட் அது எல்லாமே அவர் சுத்தமாக எதுவுமே கேர் பண்ணிக்க மாட்டார். ஒரு ஃபியூனரல் போய் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருப்பாரு, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஆனால் அது ஒரு மொராலிட்டி இல்லை தான். ஆனால் பார்த்தீங்கன்னா லைக் அந்த சுச்சுவேஷனுக்கு இவர் பார்த்தீங்கன்னா நான் இது செம்மையாக இருக்கும். நான் என்ன தான் நம்ம வேர்ல்டு அதை திங்க் பண்ணாலுமே நம்மளுக்கு என்ன கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கோ நம்மளுக்கு என்ன முடியுதோ வி ஹாவ் டு டூ இட். அந்த மாதிரி அதெல்லாம் ப்ரோ லெவல் எக்ஸ்ட்ரோவர்ட் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து ஒரு ஆம்பியட் இன்ட்ரோவர்ட் அந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து ப்ரோ லெவல் எக்ஸ்ட்ரோவர்ட்டால தான் அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். என்ன தான் உலகம் பேசினாலும் அவங்க ஒரு கார்டில் வாங்க கூட மாட்டாங்க போல. ஒரு கார்டில் வாங்கி ஒரு கார்டில் கூட விட மாட்டாங்க, வாங்க கூட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எது நம்மளுக்கு ஹாப்பினஸ் தருதோ வி ஹாவ் டு டூ இட். இவங்க ரெண்டு பேர் கிட்டேயுமே பேசிக்காக கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் வாட் எவர் த டீமேட்ஸ் தே ஹாவ், அதாவது அந்த சேலஞ்சாக அவங்க நினைச்ச விஷயம் எதனால அவங்க ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் அவங்க ஸ்ட்ரென்த்தாக மாற்றிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் திங் அமிதாப் பச்சன் ஃபேஸ் திஸ் இஸ் நாட் அ வாய்ஸ் ஃபார் ரேடியோ அப்படின்னு சொல்லி அவங்க வாய்ஸ் செட் ஆல்சோ ரேடியோ ரிஜெக்ட் பண்ணாங்க. அதே சேம் திங் இவருக்கு பேசவே வரலன்னு சொல்லி மிஸ்டர் பீன் ரிஜெக்ட் பண்ணாங்க. இப்போ இந்தியாவோட வாய்ஸ் அப்படின்னா அமிதாப் பச்சன். அதே மாதிரி பாடி லாங்குவேஜ் கிங், காமெடி கிங் வித்தவுட் வாய்ஸ் அப்படின்னா மிஸ்டர் பீன். கரெக்டா? ஸோ நம்மளால நமக்கு சேலஞ்சாக இருக்கிற விஷயமாகட்டும், நமக்கு டீமேட்ஸாக இருக்கிற விஷயமாகட்டும், அது எல்லாத்தையும் நம்ம வந்து நமக்கான ஸ்ட்ரென்த்தாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா
it will be a good sign for us அப்படின்னு சொல்லி sure. I learned from you of both the guys. Right, sir. Yeah. Thank you so much for accepting us and giving your No issues. knowledge. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா லைக் திஸ் இஸ் பீங் ஃபர்ஸ்ட் திங் அண்ட் எனக்குமே இது ஸ்டார்ட் அப் தான். லைக் நம்மளுக்கு முன்னாடியே முன்னாடியே நம்ம பழகிருந்தாலும் தேங்க்ஸ் ஃபார் கீப்பிங் பிலீவ் இன் மீ அண்ட் கம்மிங் திஸ் வே அண்ட் டேக்கிங் அ வீடியோ. கண்டிப்பா வில் grow together again.